ஊழியத்துல கணவன் மனைவி இருவருக்கும் அந்த ஒரு மனம் இருந்தாலும் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அநேக இடங்கள்ல இருக்கிறாங்க. அவர் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நான் இப்படிதான் வருவேன், இத்தனை மணிக்கு தான் நான் வருவேன், இப்படிதான் வந்து உட்காருவேன், நான் இப்படிதான் பாவத்துலதான் உட்காருவேன்னு சொல்லி ஒரு முரட்டாட்டம் பண்ற அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா ஒரு மனம் சபையில இருக்கிற ஜனங்களுக்கும் தேவை. எப்படி ஒரு மேய்ப்பன் அதாவது போதகர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தைதான் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஜனங்களுக்கும், அங்க வருகிற அந்த ஆடுகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கணுமோ தவிர இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இருமனம் இருக்குமானால் அங்க பிரிவு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுடைய காரியங்கள், அவர்கள் எப்போ இருமனம் ஆனார்களோ அங்க பிரச்சனை வந்தது. இருமனம் யார் கொண்டு வருவா அப்படின்னா பிசாசு கொண்டு வருமா. ஒரே மனமா ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அங்க பிசாசு வந்தா அந்த ஒரே மனம் வந்து பாத்தீங்கன்னா இருமனம் ஆனதுக்கு அப்புறம் அங்க பிரிவு வந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை உடைஞ்சது. ஆண்டவர் ஒரு மனதை அதிகமாய் நேசிக்கிற தேவனா இருக்கிறார்.